ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நம்முடைய கோயில்.org என்கிற வெப்சைட் வலைத்தளம் இது ஸ்ரீ வரவரமுனி சம்பந்தி ட்ரஸ்ட் என்ற ட்ரஸ்டின் கீழ் இயங்கி வரக்கூடிய ஒரு வலைத்தளம். இதன் மூலமாக நம்முடைய சம்பிரதாய விஷயங்கள் எளிதிலே நாம் தெரிந்து கொள்ளும்படி பல மொழிகளிலும் பல கட்டுரைகளையும் கட்டுரை தொடர்களையும் வெளியிட்டு வருகிறோம். இந்த கட்டுரை தொடர்களுடைய தொகுப்பை புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது நம்முடைய வெப்சைட் கோயில்.org என்கிற வெப்சைட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன்ஸ், நம்முடைய புத்தகங்களை பட்டியலிடக்கூடிய ஒரு சப் வெப்சைட். அதை நாம் பார்க்க போகிறோம். இது books.coil.org. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை books.coil.org என்று இருக்குது. இதுதான் நம்முடைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வெப்சைட் இது. இதைத்தான் நாம் இன்றைய தினம் ஒரு விர்ச்சுவல் டூராக பார்க்க போகிறோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே கிரந்தங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் உண்டு. பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்று 3 விஷயங்கள். பிரமாணம் என்பது சாஸ்திரங்கள், பிரமேயம் என்பது அந்த சாஸ்திரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பகவான், பிரமாதா என்பது இவற்றை நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். இந்த 3 விஷயங்களுமே மிகவும் முக்கியமானவை. அதிலே பிரமாணங்களுக்கு மிக முக்கியமான இடம். ஏனெனில் பிரமாதாவும் இந்த பிரமாணங்களை கொண்டுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த ஞானத்தை கொண்டுதான் நாம் பிரமேயத்தையே பார்க்க முடியும். இந்த ஞானத்துக்கு சாதனமாக கிரந்தங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த கிரந்தங்களை படிக்கக்கூடிய வழக்கம் மிகவும் குறைந்து விட்டது. முன்னாடிதான் நிறைய எல்லாருமே படிப்பார்கள். ஏன்னா அந்த காலத்தில் பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் என்றாலே புத்தகங்கள் படிப்பது என்று ஒரு காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு கடந்த ஒரு 10-15 வருடங்களாக இந்த புத்தகங்கள் படிப்பதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுது. என்ன காரணம்னா, எல்லாம் கம்ப்யூட்டர்லேயும், அதற்கு பிறகு இப்பொழுது மொபைல் ஃபோன்லேயுமே எல்லா விஷயங்களையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று வந்து விட்டதனாலே கையிலே புத்தகங்களை வைத்து கொண்டு படிப்பது என்பதே குறைந்து விட்டது. இருந்தாலும் அந்த வழக்கம், அந்த ஹேபிட், அது ரொம்ப முக்கியம், புத்தகங்களை படிப்பது. ஏனெனில் புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஆழமான ஞானம் ஏற்படும். ஏன்னா அதுக்குன்னு நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த கிரந்தங்களை எல்லாம் ஸ்ரத்தையோடு படித்தோம் என்றால் சம்பிரதாய விஷயங்களை நன்றாக ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வெப்சைட் மூலமாக பல மொழிகளிலே பல கிரந்தங்களை எடுத்து பதிப்பித்துள்ளோம். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள், அவர்களுடைய பெருமைகள், அதை பற்றிய புத்தகங்கள் உள்ளன. நம்முடைய சம்பிரதாயத்தின் ஆழமான கருத்துக்களை காட்டக்கூடிய புத்தகங்கள் உள்ளன. சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிமுகம் என்று சொல்லக்கூடிய சில புத்தகங்கள் உள்ளன. இப்படி பலவிதமான புத்தகங்கள் நம்முடைய வலைத்தளத்திலே அமைந்துள்ளன. இந்த புத்தகங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகமாகத்தான் இன்றைய தினம் நாம் ஒரு விர்ச்சுவல் டூராக இதை பார்க்க போகிறோம். இந்த புத்தகங்களிலேயும் பிரிண்டிலே, பதிப்பிலே கொண்டு வந்த புத்தகங்களும் உள்ளன.
அதே போல புக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸாகவும் நம்முடைய பதிப்புகள் எல்லாமே இலவசமாக எங்கிருந்தாலும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு அவற்றை அமைத்துள்ளோம். நம்முடைய வலைத்தளத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, எல்லாமே இலவசமாக இருக்கும். எதுக்குமே பணம் கிடையாது. நாம் எதுக்கும் பணம் கேட்டு வாங்குவதில்லை. ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வழியிலே வரக்கூடிய நாம் எதற்கும் பணம் வாங்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான குறிக்கோளை வைத்திருக்கிறோம். அதே சமயத்திலே புத்தகங்களை பதிப்பித்து வெளியிடும் பொழுது அதற்கு சில செலவுகள் ஆகின்றன. அப்படி இருப்பதனாலே ஒரு குறைந்தபட்ச நன்கொடையை கொண்டு அதை நாம் புத்தகங்களை கொடுக்கிறோம். அதாவது எவ்வளவு அடக்க விலை என்று சொல்லுவார்கள், அதே போல ஒரு அமைப்பு இது. தொடர்ந்து பார்க்கலாம். ஆக இந்த வலைத்தளத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் எப்படி எதற்குமே விலை வைக்காமல் அத்தனை விஷயங்களை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களோ, அதே போல நாமும் ஒரு சிறு முயற்சியாக இதை பண்ண வேண்டும் என்றுதான் பண்ணி வருகிறோம். இப்பொழுது நம்முடைய வலைத்தளத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ராமானுஜ நூற்றந்தாதிக்கு விளக்க உரை இருக்கிறதா என்று ஒரு சுவாமி கேட்டிருக்கிறார். எளிய விளக்க உரை நாம் பண்ணியிருக்கிறோம், புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறோம். ராமானுஜ நூற்றந்தாதி எளிய விளக்க உரை நித்தியானுசந்தானம் தொகுப்பிலே இருக்கிறது. அது தவிர ராமானுஜ நூற்றந்தாதிக்கு வியாக்கியானமும் நாம் முன்பே பார்த்துள்ளோம். அது நம்முடைய யூடியூப் சேனல்ல ராமானுஜ நூற்றந்தாதி விளக்க உரை என்று தமிழிலே தேடினால் அது கிடைக்கும். அது கோயில்.org யூடியூப் சேனல்ல போய் தேடினால் உடனே கிடைத்துவிடும். பொழுது நம்முடைய புத்தகங்கள் என்னென்ன இருக்கின்றன, எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பதிப்பித்திருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இதுதான் நம்முடைய வலைத்தளம், books.coil.org என்பதுதான் நம்முடைய வலைத்தளம். இந்த மெயின் பேஜிலே போனாலே கேட்டலாக் என்பதுதான் வரும். அதாவது நம்முடைய புத்தகங்களுடைய பட்டியல். இதுல பிடிஎஃப் ஃபைலாகவே இருக்கு. இப்போ தமிழ் புக்ஸ் கேட்டலாக், இங்கிலீஷ் புக்ஸ் கேட்டலாக்னு இங்க லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணினேன்னா இங்கே தமிழ் புத்தகங்களுடைய பட்டியலை நாம் பார்க்கலாம். இப்போ இதுல பல விதமாக இதை புத்தகங்களை பிரித்துள்ளோம். அது நாம் வெப்சைட்லையும் பார்க்கலாம், இந்த பிடிஎஃப் ஃபைல்லையும் பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்ல பார்த்தா, முதல்ல வெப்சைட்ல பார்த்துடலாம். இங்கே வரிசையாக
ஒரு டேபிள் மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் என்று 5ஆக இதை பிரித்திருக்கிறோம். இத்தனை மொழியிலே நாம் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இதுல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை விஷயங்கள், அதாவது இப்ப முதல்ல நாம் பதிப்பித்த புத்தகம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டி என்பது. இது தமிழ், இங்கிலீஷ்ல சிம்பிள் கைட் டு ஸ்ரீ வைஷ்ணவம், ஹிந்தியில ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய மார்கதர்ஷிகா, அதே போல தெலுங்குலையும் இதே புஸ்தகம், கன்னடத்திலையும் இதே புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது என்னன்னா, பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதையெல்லாம் இந்த புத்தகத்திலே எடுத்து விளக்கமாக காட்டியுள்ளோம். உதாரணத்துக்கு இந்த புஸ்தகத்துக்குள்ள நாம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுல இந்த லிங்க்ல கிளிக் பண்ணணும். இதுல கிளிக் பண்ணா அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் எப்படி இருக்கும், அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன, நேம் என்ன, டைட்டில் என்ன, அது எந்த மொழியில இருக்கிறது, எத்தனை பக்கங்கள், இதை யார் எழுதினவர், இதனுடைய சுருக்கமான டிஸ்கிரிப்ஷன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கண்டிப்பாக அறிய வேண்டிய மற்றும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கொள்கைகளின் தொகுப்பு அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றின சுருக்கமான கருத்து. இந்த புஸ்தகம் என்னென்ன மொழியில இருக்கிறது என்பதை இங்கே பட்டியலிட்டிருக்கிறோம். இதே தலைப்பு இத்தனை மொழிகளில் நாங்கள் மொழிபெயர்த்து வைத்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு. இது புக் கோடுங்கிறது. இது ஒரு அந்த புஸ்தகத்துக்கான ஒரு குறியீடு. கிண்டில்ல இதே புஸ்தகம் இருக்கு. அமேசான்ல கிண்டில்ல போய் இதே பார்த்து, கிண்டில் புக்ஸ் வச்சிருக்கிறவா அதுல பார்த்துக்கலாம். இ புக், அதாவது இதை பிடிஎஃபா பார்க்கணும், பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணினோம்னா, இங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த புஸ்தகம் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா வந்துடும். இதை அப்படியே நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ டவுன்லோட் பண்ணிட்டு இதை நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு புஸ்தகத்தை எப்படி நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வது, அதை எப்படி டவுன்லோட் செய்து கொள்வது, எல்லா விஷயமும் இங்க இருக்கு. ஒரு புஸ்தகத்துக்கு பார்த்தோம். இதை போல தமிழ்லே இத்தனை புஸ்தகம் இருக்கு. கிட்டத்தட்ட 45 புஸ்தகம் இருக்கு. அதே போல ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட 50 புஸ்தகத்துக்கு மேல, 50 கிரந்தங்களுக்கு மேல போட்டிருக்கோம். இதில் நிறைய விதமாக இதை பிரித்திருக்கிறோம். இந்த புத்தகம் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு புஸ்தகம் இங்கே இந்த டேபிள்ல பார்த்தா புத்தகத்துடைய டைட்டில் இருக்கும், அது என்ன குறைந்தபட்ச நன்கொடைங்கிறது இருக்கும். அவ்வளவுதான் இந்த பக்கத்துல இருக்கும். ஆனா இதுக்கு மேல நாம் இந்த கேட்டலாக்னு பார்த்தேன் இல்லையா, இங்க தமிழ் கேட்டலாக், அதுல போனா இதை பிரித்திருக்கிறோம், என்ன விதமான புத்தகங்கள் இருக்கு என்று பார்க்கலாம். வைஷ்ணவம் அறிமுகம்ங்கிறது முதல் தொகுப்பு. அதுல ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டி இருக்கு. இது பஞ்சசம்ஸ்காரம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதை தொகுத்து இந்த புத்தகத்துல போட்டிருக்கோம். பாலப்பாடம்னு இருக்கு. பாலப்பாடம்ங்கிறது குழந்தைகள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை சிறு வயதிலிருந்தே, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகளுக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் என்று நமக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும். எப்படி குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது என்று. அதுக்காகவே ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம் இங்க. இது கிட்டத்தட்ட 43 கட்டுரைகள் இந்த புஸ்தகத்துல இருக்கு. பெருமாள்னா யாரு, தாயார்னா யாரு, திவ்ய தேசங்கள்னா என்ன, அர்ச்சாவதார பெருமாளுடைய வைபவம் என்ன, அதற்கு பிறகு ஆழ்வார்களுடைய சரித்திரம், ஆச்சாரியர்களுடைய சரித்திரம், அதுக்கு மேல குழந்தைகள் நாம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அனுஷ்டானங்கள் என்ன, எப்படி நாம் கைங்கரியங்கள் பண்ண வேண்டும், இதை பத்தி எல்லாம் ஒரு பாட்டி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போலே ஒரு சரளமான நடையிலே எளிமையாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களை இந்த புத்தகத்திலே நாங்கள் பதிப்பித்திருக்கிறோம். இந்த கிரந்தத்தை அவசியம் குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வாங்கி வைத்துக்கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை படித்து காண்பித்தால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் புரியும். இது ஒரு புத்தகம். போல ஸ்ரீ வைஷ்ணவ திருவாராதனம், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கிரகத்திலே எப்படி திருவாராதனம் பண்ண வேண்டும் என்பதற்காக விளக்கமான படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு போட்டிருக்கோம். இதுல திருப்பாவை அனுபவம்னு ஒரு புஸ்தகம், இதெல்லாம் மார்கழி மாத அனுபவம். போல அனத்தியன காலம் அத்தியன உற்சவம் என்ற ஒரு புஸ்தகம். இதுவும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அனத்தியன காலங்கிறது முக்கியமான ஒரு காலம். அந்த காலத்துல நாம் என்னென்ன பாசுரங்கள் சேவிக்கலாம், என்னென்ன சேவிக்க கூடாது, அப்பொழுது நாம் என்ன அனுஷ்டானங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதையெல்லாம் காட்டக்கூடியது இந்த அனத்தியன காலம், அத்தியன உற்சவம்ங்கிறது. எந்தெந்த திவ்ய தேசங்கள்ல எப்படி எப்படி இந்த அத்தியன உற்சவம் கொண்டாடப்படுகிறது,
இதை பத்தி எல்லாம் இதுல இருக்கு. ஆழ்வார் திருநெறி வைபவம்ங்கிறது இந்த ஆழ்வார் திருநெறி திவ்யதேசத்தை பத்தின ஒரு அழகான கட்டுரை தொகுப்பு. இது ஒரு முதல் தொகுப்பு. அடுத்தது ஆழ்வார் ஆச்சாரிய வைபவங்கள், ஆழ்வார்கள் சரித்திரம், ஓரான்வழி ஆச்சாரியருடைய சரித்திரம், ஆழ்வார் ஆச்சாரியரை தெரிந்து கொள்வோம்னு சுருக்கமா ஆழ்வார்களுடைய தனியன், வாழை திருநாமம், அவருடைய குறிப்பு, வாழ்க்கை குறிப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன புஸ்தகமா ஒன்று போட்டிருக்கோம். குரு பரம்பரை தனியன்கள், நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய தனியன்களையும் சேர்த்து ஒரே புத்தகமாக போட்டிருக்கிறோம். எல்லா ஆச்சாரியர்களுடைய தனியன், அதோட அர்த்தத்தோட, அதுவும் எந்தெந்த ஆச்சாரியர் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கார்களோ அத்தனை பேருடைய கிட்டத்தட்ட ஒரு 80 பேருடைய தனியன்களும் அர்த்தங்களோட இருக்கு இந்த புத்தகத்துல, இந்த கிரந்தத்திலே. ராமானுஜ வைபவம் இருக்கு. இது எம்பெருமானுடைய சரித்திரம் சுருக்கமாக, அழகாக, எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவ ரத்னங்கள் என்று ஆழ்வார்கள் பார்க்கிறோம், ஓரான்வழி ஆச்சாரியர்கள் பார்க்கிறோம். இதுல ஒரு 30 திருநாமங்கள் தான் இருப்பார்கள். அவர்களை தவிர நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கார்கள். அவர்களை பற்றிய குறிப்பை எல்லாம் சேகரித்து ஒரு 50 ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ரத்னங்கள் என்ற புஸ்தகத்திலே போட்டிருக்கோம். மாமுனிகள் வைபவம், நம்மாழ்வார் வைபவம், அப்புறம் வாழி திருநாமங்கள், அதோடைய விளக்க உரையோட. இதுவும் யாருமே இது வரைக்கும் பண்ணினதில்லை. நாம் தான் முதலிலே வாழி திருநாமங்களுக்கு ஓரளவுக்கு சுருக்கமான அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று ஒரு உபன்யாசமாக அதை பண்ணினோம். ஒரு உபன்யாச தொகுப்பு அது. எல்லா ஆழ்வார்களுடைய வாழி திருநாமங்கள், எல்லா ஆச்சாரியர்களுடைய வாழி திருநாமங்கள், அதையெல்லாம் எடுத்து அனுபவித்தோம். அதை அப்படியே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். வாழி திருநாமங்கள் விளக்க உரையும் ரொம்ப அழகான விஷயம். அந்திமோபாய நிஷ்டை என்பது பரவஸ்து பட்டபிரான் ஜீயர் அருடைய அற்புதமான ஒரு கிரந்தம். இது பூர்வாச்சாரிய கிரந்தம். அப்படியே இதை உள்ளது உள்ளபடி பதிப்பித்திருக்கிறோம். ஐப்பசி மாத அனுபவம் என்பது ஐப்பசி மாதத்திலே அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வைபவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா போட்டிருக்கோம். ஆச்சாரிய நிஷ்டை, இது நம்முடைய ஆச்சாரியருடைய வாழ்வில் நடந்த சில ருச்சிகரமான விஷயங்களை எடுத்து தொகுத்து ஒரு சின்ன புத்தகமாக போட்டிருக்கிறோம். இது ஒரு தொகுப்பு. அதுக்கு பிறகு திவ்ய பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள் என்று ஒரு தொகுப்பு. இதுல 4000 திவ்ய பிரபந்தம் நல்ல பெரிய எழுத்திலே பதங்கள் எல்லாம் பிரித்து அழகாக 4 புஸ்தகங்களாக, 4 கிரந்தங்களாக வெளியிட்டிருக்கிறோம். இது 4 கிரந்தங்கள். அது தவிர அருளிச்செயல் அறிமுகம் என்று சுருக்கமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக திவ்ய தேசங்கள் பட்டியல், ஆழ்வாராச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திர பட்டியல், அனத்தியன காலம், அத்தியன உற்சவம், அந்த அனத்தியன காலத்தில் என்ன பண்ண வேண்டும் என்று ஒரு சிறு கட்டுரை, அதை தவிர பொதுத்தனியன்கள், திருப்பல்லாண்டு, கண்ணுணின் திருத்தாம்பு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, சாற்றுமுறை, இது எல்லாவற்றுக்கும் அர்த்தத்தோட சுருக்கமான விளக்க உரையோட ஒரு புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறோம். அது அருளிச்செயல் அறிமுகம்ங்கிறது. நித்தியானுசந்தானம், இது பூர்வாச்சாரியர்கள் எதை நாம் நித்தியமாக அனுசந்திக்க வேண்டும், குறைந்தபட்சம் இந்த பாசுரங்களாக சேவிக்க வேண்டும் என்று நித்தியானுசந்தானம் என்று காட்டியிருக்கிறார்கள். அதை தொகுத்து பாசுரங்களை மட்டும், மூலம் மட்டும் இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கோம். நித்தியானுசந்தானம் எளிய விளக்க உரை என்று ஒரு புஸ்தகம். அதிலே நித்தியானுசந்தான பாசுரங்களுக்கு தனியன்கள் தொடங்கி சாத்துமறை வரைக்கும் நித்தியானுசந்தான பாசுரங்கள் என்ன உண்டோ அத்தனைக்கும் எளிய விளக்க உரையோட ஒரு புஸ்தகம் பதிப்பித்திருக்கிறோம். ஆண்டாளின் அமுத மொழிகள் என்று திருப்பாவைக்கும் நாச்சியார் திருமொழிக்கும் எளிய விளக்க உரை ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். அதே போல ஸ்தோத்திர ரத்னம் எளிய விளக்க உரை. ஸ்தோத்திர ரத்னத்திற்குரிய அழகான ஸ்லோகங்கள் எல்லாமே, ஆளவந்தார் அவருடைய ஸ்தோத்திர ரத்னம், அதற்கு ஒரு எளிய விளக்க உரையை போட்டிருக்கோம் தமிழிலே. அதே போல உபதேச ரத்னமாலைக்கு எளிய விளக்க உரை, திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு எளிய விளக்க உரை, அதுக்கப்புறம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த தமிழ் பிரபந்தங்கள். ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகு பூர்வாச்சாரியர்கள், எம்பெருமானாருக்கு பிற்பட்ட பல ஆச்சாரியர்கள் தமிழ் பிரபந்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ அருளாழ பெருமானார் ஞானசாரம், பிரமேசாரம், சப்தகாதை பண்ணியிருக்கிறார். மணவாழ மாமுனிகள் உபதேச ரத்னமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம் பண்ணியிருக்கிறார். மாமுனிகள் விஷயமான சில பிரபந்தங்கள் இருக்கு. இதையெல்லாம் தொகுத்து பூர்வாச்சாரியர்கள் அவருடைய தமிழ் பிரபந்தங்கள் என்று ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். இது ஒரு தொகுப்பு. இப்போ இந்த ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் பார்த்தேன்னா தனித்தனியாக ஒரு குறைந்தபட்ச நன்கொடை என்று இருக்கும். இதே முழு தொகுப்பாக வாங்கினோம் என்றால் அது சலுகை விலையிலே, அதாவது கொஞ்சம் அந்த குறைந்தபட்ச நன்கொடையிலையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சாரமாக வேண்டும் என்பதற்காக ஒரு சலுகையோட அந்த புத்தகங்களை கொடுக்கிறோம் தொகுப்பா வாங்கினா.
அடுத்தது ரகசிய கிரந்தங்கள்ல பல விஷயங்களை பதிப்பித்திருக்கோம். ரகசிய கிரந்தங்கள் ஒரு அறிமுகம் என்று ஒரு அற்புதமான கிரந்தம். பூர்வாச்சாரியர்கள் என்னென்ன ரகசிய கிரந்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதை பத்தி சுருக்கமான ஒரு நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கோம். முமுட்சுப்படி மற்றும் ஸ்ரீவச்சன பூஷணம் இந்த 2 கிரந்தத்துக்கும் மூலத்தை மட்டும் எடுத்து பதிப்பித்திருக்கிறோம். முமுட்சுப்படி மூலமும் வியாக்கியானமும் இது பிரமாணத்திரத்தோட எல்லா பிரமாணங்களுக்கும் அர்த்தத்தோட முமுட்சுப்படியினுடைய மூலத்தையும் வியாக்கியானத்தையும் போட்டிருக்கோம். பிள்ளைலோகாச்சாரியருடைய முமுட்சுப்படி, மணவாழ மாமனிகளுடைய வியாக்கியானம் அப்படியே உள்ளபடி பூர்வாச்சாரிய வியாக்கியானம் இது, அதுவும் பதிப்பிச்சிருக்கோம். அடுத்தது சரமோபாய நிர்ணயம் என்று அற்புதமான ஒரு கிரந்தம், எம்பெருமானாருடைய வைபவத்தை காட்டக்கூடியது. இது பூர்வாச்சாரிய கிரந்தம், நாயனாராச்சான் பிள்ளை அருளின ஒரு கிரந்தம். அதையும் அப்படியே தமிழிலே பதிப்பித்திருக்கிறோம். அர்த்த பஞ்சகம், எளிய விளக்க உரை, தத்துவத்திரயம் எளிய விளக்கம், இது ரெண்டுமே அர்த்த பஞ்சகம், தத்துவத்திரயம் இது 2 ரகசிய அர்த்தங்கள். அதை எளிமையாக 2 சின்ன சின்ன புஸ்தகங்களாக பண்ணியிருக்கிறோம். ரகசிய சதுஷ்டயம் என்று அற்புதமான ஒரு புத்தகம். இதிலே முமுட்சுப்படி, தத்துவத்திரயம், ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம் இந்த 4 ரகசியங்களையும் மூலத்தை மட்டும் எடுத்து தொகுத்து போட்டிருக்கிறோம். அடுத்தது சப்தகாதை, இது விளாஞ்சோலை பிள்ளையாருடைய அற்புதமான ஒரு கிரந்தம். அதற்கு வியாக்கியானத்தோட பிள்ளைலோகம் ஜீயர் அருளிய வியாக்கியானத்தோட அதையும் பதிப்பித்திருக்கிறோம். அதுக்கும் பிரமாண திரட்டெல்லாம் சேர்த்து அழகான ஒரு கிரந்தமாக பதிப்பித்திருக்கிறோம். இது எங்களுடைய புத்தக தொகுப்பு. தமிழிலே இத்தனை புத்தகங்கள் இருக்கு. இதை தவிர ஞானதானம் என்று ஒரு முயற்சியும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஞானதானம் என்பது என்னன்னா 4 புத்தகங்களை சேர்த்து, அதாவது அடிப்படையாக எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டிய புத்தகங்கள். ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டி, ஆழ்வார்கள் சரித்திரம், ஓராண்வழி ஆச்சாரியர்கள் சரித்திரம், அருளிச்செயல் அறிமுகம், இந்த இவ்வளவாவது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 4 கிரந்தங்களை மொத்தமாக சேர்த்து அப்படியே நமக்கு எவ்வளவு பிரிண்டிங் காஸ்ட் என்னவோ அது அப்படியே அந்த விலைக்கே நாம் நேராக கொடுக்கிறோம். இது எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்ற ஆசையினாலே பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்படி இதெல்லாம் நம்முடைய தமிழ் பிரபந்தங்கள், இதை பார்த்தோம். அடுத்தது அதே போல் இங்கிலீஷ் கேட்டலாகும் இருக்குது. இந்த இங்கிலீஷ்லேயும் நிறைய புத்தகங்களை எடுத்து பதிப்பித்திருக்கிறோம். அதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் தமிழை விட ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம அங்கே பார்த்தோம், ஸ்ரீ வைஷ்ணவம் அறிமுகம் என்று ஒரு தொகுப்பு பார்த்தோம். அதே போல் இங்கேயும் அதே தொகுப்பு இருக்குது, சிம்பிள் கைட் டு ஸ்ரீ வைஷ்ணவம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டி. இன் திஸ் சிம்பிள் கைட் டு ஸ்ரீ வைஷ்ணவம் we have published the basics of our Sri Vaishnava Sampradayam. Whoever is getting Pancha Samskaram, for those Bhagavatas, for those devotees, some fundamental principles need to be understood without fail. Those principles have been consolidated and included in this book, Simple Guide to Sri Vaishnavam. Beginner's Guide to Sri Vaishnavam. This is for children. For children, we need to educate them right from their young age. When they are 5 years old, 6 years old, from that age itself, we have to start explaining them stories about Purvacharyas, Alvars, what is our Sri Vaishnava Sampradayam, and so on. So this will be a good book for educating children who are very young. Parents have to read this to young children, 5 years, 6 years, 7 years old children. Once the children grow up and they can read on their own, they can be given this book and they can be asked to read this. Every day a few pages can be read to understand our Sri Vaishnava Sampradayam in a very simple manner. This particular book is a very good concept, that it is in the form of grandmother telling stories to her grandchildren. So it will be very interesting and it will keep the children attracted and captivated in the subject matter. It is written in very simple English, so it will be very useful for everyone, especially children. Sri Vaishnava Tiruvaradhanam, how to do worshipping of our Shalagrama Perumal at home, our deities Perumal Vigraham at home, with these steps and with the explanation about the Tiruvaradhanam, we have published this book. There are other books which introduce us to Sri Vaishnava Sampradayam, that is Tirupavai Anubhavam, some experts, some excerpts from the Tirupavai Pasurams, the essence from Tirupavai, all of those are present in this book.
Margadi Masa Anubhavam. This book is a collection where we present Alvar Acharyas related to Margadi month and their history and their contribution and so on. There is a book, Anadhyayana Kalam and Adhyayana Utsavam. This book is also a very important book for Sri Vaishnavas. We do have Anadhyayana Kalam in December time frame. During that time, usually we don't recite Divya Prabandham. So this book gives very detailed explanation about this Anadhyayana Kalam and what do we recite, what do we learn, and so on during this time. And it also explains about the Adhyayana Utsavam in various divisions. So this is a particular set of basics of Sri Vaishnavam introduction. And there is Alvas Acharya's Vaibhavams. There's a collection of number of books such as Alvas, their history and glories, Oranvadi Acharyas, their history and glories. And then no Alvas Acharyas. This is a small book where we can see brief information about each Alvar and Acharya, and also it gives the Taniyan and Vazhithiranamam of each Alvar and Acharya. There is Guru Paramparai Taniyans. In this book, we list out all the Taniyans of all our Acharyas, Alvars and Acharyas, along with their meanings. This is a very rare book. We will not find this anywhere else, where we have listed about 80 Alvars, Acharyas, Taniyans and Taniyans mainly, with the meanings. And then we have Sri Ramanuja Vaibhavam, a very lucid explanation about the life history of Sri Ramanuja in a very simple manner. Sri Vaishnava Ratnams. In this book, we have covered about 50 Acharyas who are not present in this category of Alvars and Oranvadi Acharyas. Alvars, we have 12 in numbers. Oranvadi Acharyas, there are about 18 in number. Apart from these 30 Alvars and Acharyas, we have about 50 more Acharyas' life history and glories recorded in this book, Sri Vaishnava Ratnams. This is a very rare book. You will not find this information in any other place in such detail. And then there's Sri Manavada Mamnigal Vaibhavam, Sri Nammalvar Vaibhavam. This is life and glories of Mamnigal and Nammalvar. There is a small book named Acharya Nishtai, where we present some interesting incidents from the lives of Alvars and Acharyas. Then there is Antimopaya Nishtai, which is a very beautiful presentation, a beautiful book by a beautiful grantham by Paravastu Patrapiran Jiyer, who is a direct disciple of Manavada Mamnigal, where he lists out most of the important principles of our Sampradayam. This is a direct translation of that book in English. And then there is Aipasi Masa Anubhavam. This particular book lists out the greatness and interesting facts about Alvars Acharyas who are born in Aipasi month, Tula Masam. And then there is Yatindra Pravana Prabhavam. This is a very detailed narration of Manavada Mamnigal's life history and glories. This is a direct translation of Yatindra Pravana Prabhavam, which was written by Pillai Jiyer, which narrates the life history starting from Nambillai up to Manavada Mamnigal and few other Acharyas after his times. And then there is Divya Prabandhams and Stotrams collection. We have Divya Prabandham for beginners, where we present Taniyans, common Taniyans, Tirupalladu, Tirupalli Kanunjiritam, and Saatrumarai with the meanings, simple meanings. Nityanusandanam is the collection of pasurams, stotrams, which we have to recite on a daily basis. Nityanusandanam simple explanation includes simple explanation for each of the pasurams in each of the prabandhams, starting from Taniyans up to Saatrumarai. Nectarian Words of Andal. This is a collection of pasurams, Tirupavai and Nachiyar Tirumozhi, along with their simple meanings. There is Bhagavad Gita simple explanation. All of the 700 plus slokams are explained in simple English based on Puttur Sri Krishnaswamy Iyengar's Tamil commentary. So this is also a very useful, rare book in Sri Vaishnava Sampradayam. Bhagavad Gita, all slokams explained in simple English. Then there is Gitartha Sangraham, which is another wonderful treatise of Alavandar with simple explanation in English. We have given this Gitartha Sangraham book.
There is Stotraratnam, Alavandar's wonderful Stotram with English explanation, simple explanation. Ramanujanuthandadi, a pictorial journey. We take you through a beautiful pictorial journey of each Pasuram in Alva in Ramanujanuthandadi. There is a book on that. Thiruvaimozhi simple explanation is there. Upadesharatnamalai simple explanation is there. Pictorial representation of pictorial journey through Upadesharatnamalai Grantham. Just like Ramanujanuthandadi, we have taken the readers through the Upadesharatnamalai Pasurams also. Tamil Prabandhams by Purvacharyas. This is another collection of Pasurams which are written by Purvacharyas subsequent to Bhagavad Ramanuja. And then there is simple explanation for the whole of Thiruvaimozhi based on Vadikesari Azhimanala GS Panirairapadi word by word meanings. We have prepared simple explanation. This is a collection of 11 books. The first book explains about Thiruvaimozhi. It gives the life history of Nammalvar, Madhurakavi Alvar, Nambillai, all of those who are involved in this commentary. And then it gives the introduction section of Thiruvaimozhi. And then we have 10 books, one each for each of the centums, 100 pasurams in Thiruvaimozhi. This is a very good collection, very rare collection. Nobody has done such effort in English. We have done this. And then there's a collection of Rahasya Granthams in English. There is Introduction to Rahasya Granthams, which talks about Mumukshupadi, Tattvatrayam, Sri Vachanabhushanam, Acharya Hridayam, and so on. Mumukshupadi and Sri Vachanabhushanam, text, just the text, Moolam, the source text that is given in this book. Tattvatrayam, simple explanation. It is available in an English version. Divine Revelations of Lokacharya. This is a beautiful book where we take you through a series of captions and important sentences highlighted from Edu Vyakyanam. Nambillai's Edu Vyakyanam for Thiruvaimozhi. We have taken this book and translated that into English. That is, selected phrases and sentences from Edu Vyakyanam with explanation, which is given in this Divine Revelation of Lokacharya. Lokacharya means Nambillai. That is his one of his names. So that is Nambillai's Edu Vyakyanam based book. It's a wonderful book. And then there's Charma Pioneer name, English translation of Purvacharya work. A wonderful narration of Ramanuja's greatness is explained in this particular Grantham. Then there is Virodhi Pariharangal, a huge book. This is a beautiful Grantham, which is direct instruction of Bhagavad Ramanuja to Angipurata Nambi. We have translated that into English in great detail. Artha Panchakam simple explanation is there. Then Rahasya Chatushtayam, Mumukshupadi, Tattvatrayam, Sri Vachanabhushanam, Acharya Hridayam, just the source text. It is available in a handbook. Then there is Sri Vachanabhushanam, English text and commentary. That is part 1. First 240 odd sutrams with detailed English commentary. We published the first part only. And then there is Mumukshupadi, English translation, detailed commentary of Mumukshupadi in English. And then finally, so these are all our English books. They are all packaged nicely also. If one is interested, they can get packages such as this, Rahasya Granthams, Thiruvaimozhi simple explanation series, and then Divya Prabandhams, Stotrams, and so on. And then by getting those collections, one can get some small discount in that as well. And then finally, we will talk about Jnanadhanam project, where we have prepared 4 separate books and made that as a package, and we are trying to distribute this to all Sri Vaishnavas. Simple Guide to Sri Vaishnavam, Alvar's Life and Glories, Oranuri Acharya's Life and Glories, and Divya Prabandham for beginners. These 4 books are very, very important and very essential for every Sri Vaishnava to have and study and understand the basics. So this Jnanadhanam is a way to encourage everyone to get these and gift it to others. In this particular Jnanadhanam effort, we are giving the books
directly for printing cost. Just the printing cost is sufficient. We will place the order and we will deliver it directly to you, and you can pay the amount to the printer directly. We will not even interfere in that. So this is an particular effort, initiative to encourage a reading habit in Sri Vaishnava, specifically Bhagavatas. So this is our English catalog. And then there is Hindi, Telugu and Kannada books catalog. We have a number of books in Hindi and Telugu and Kannada as well. We encourage all the Hindi speaking people to spread the word and share these Hindi books, Telugu books, Kannada books in their native language, in their local language. So we've done several books in Hindi, Sri Sampradaya Grantha, listing of all the available Hindi books here. And then Telugu books. We have a number of books in Telugu, and then we have Kannada books. We have a number of books in Kannada. So all of these books can be purchased in collection as well as individually. To get our books, you can send us a WhatsApp message into this number. Here, the number is available. You can send your order of books through this WhatsApp number. We will deliver the books and then we will collect the donation for the same. You can send the donation to us through online banking, net banking, or any other possible ways. So this is our publications. We have several books published. Most important principles have been translated into multiple languages. For example, Nammalvar's Vaibhavam, Ramanuja Vaibhavam, Sri Vaishnava Thiruvaradhanam, Alvar's Charitram, Anadhyana Kalamadhyana Utsavam, Simple Guide to Sri Vaishnavam. All of these books are available in native languages as well. That is English, Tamil, Hindi, Telugu and Kannada. So those who are interested in spreading our Sri Vaishnava Sampradayam, we welcome such people to come forward generously, get our books for a donation and distribute them freely to all deserving people. We also encourage all our Sri Vaishnava Bandhus, all our Sri Vaishnavas to get these books, whatever books. It may be Simple Guide to Sri Vaishnavam, Sri Ramanuja Vaibhavam, Nityanusandhanam, daily recital Pasurams, any of these books, Divya Prabandham for beginners, all of these books, we encourage Sri Vaishnavas to get them for a minimum donation from us and then place these books in your Acharya's Tirumaligai or Mutt or so on. After, of course, requesting permission from the Acharya, place these books in the Alvars, in the Acharya's Mutt or Tirumaligai, and request the Acharyas to distribute these books. Because by reaching out to everyone, we will be able to serve our Acharyas in spreading these valuable information which are available in our publications. So we encourage everyone to take up to these initiatives and try spreading this valuable information to all. If anyone would like to engage in such kainkariams, donate for mass distribution of books or targeted distribution of books, please do contact us in our WhatsApp number. Here it is highlighted, 8201519666, or you can send us an email, koil.org@gmail.com. This is our email address, koil.org@gmail.com. You can see here. You can send a mail to us and we will follow up and we will take that to the next level. So it is important that knowledge is shared. Without sharing knowledge, it will die with the person. So we have to share our Purvacharya's knowledge, whatever they have given us. That is the great wealth we have received. That is the biggest wealth we have received. That is like a huge treasure. We have to share it with others. We have to relish it ourselves. We have to first study all of these books on our own with guidance, and we also have to share these books to others and encourage everyone to study these books. So we've seen our printed versions, English books, Tamil books, and Telugu books, Hindi books, Kannada books. I will also show you the e-books. இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் பப்ளிகேஷன்ஸ், பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள், கிரந்தங்கள். அவைகளை நீங்கள் எப்படி வாங்கி எப்படி
உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இவ்வளவு நேரம் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதாவது நாம் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. எவ்வளவோ சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகங்களிலே நாம் எளிமைப்படுத்தி கொடுத்துள்ளோம். அதாவது இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தியில, தெலுங்குல, கன்னடத்துல அந்தந்த மொழிகள்ல சிம்பிளாக இந்த விஷயங்களை கொடுத்துள்ளோம். இதை எல்லாரும் தாங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கும் இதை பரிசாக கொடுக்கலாம். எதையோ பரிசாக கொடுப்பதற்கு பதிலாக புத்தகங்களை பரிசாக கொடுத்தால் ஞானம் வளரும். ஞானம் வளர்வதனால் பக்தி வளரும். ஆச்சாரியர்களிடத்தில் அன்பு பெருகும். இது மிக முக்கியமான கடமை. நாம் எல்லாரும் இந்த புத்தகங்களை வாங்கி அன்பளிப்பாக, பரிசாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம், ஆச்சாரியர்களுடைய மடங்கள், ஸ்ரீமடங்கள், திருமாளிகைகள், அங்கெல்லாம் அந்த ஆச்சாரியர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த புத்தகங்களை எல்லாம் நாம் கொண்டு போய் அங்கே சமர்ப்பிக்கலாம். ஒரு 50 காப்பி, 100 காப்பி என்று இப்ப ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டி, ராமானுஜ வைபவம், ஸ்ரீ வைஷ்ணவ பாலபாடம், அருளிச் செயல் அறிமுகம், நித்தியானுசந்தானம், இந்த மாதிரி முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் எடுத்துட்டு வாங்கி நாம் ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீமட்டங்கள்லையோ திருமாளிகைகளையோ அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அங்கே வைத்து அங்கே வருபவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க சொன்னோம் என்று பிரார்த்தித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரும். எம்பெருமானாருடைய ஆசையே யாருக்கெல்லாம் சம்பிரதாய விஷயங்களிலே ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்க வேண்டும் என்பது. அந்த ஒரு குறிக்கோளுக்கு நாம் எல்லாம் சின்ன அணிலை போல சிறு சிறு கைங்கரியங்களை பண்ண வேண்டும் என்பதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. அப்படி எல்லாருமே இதை முயற்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் நாம் பார்த்தது பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள், எப்படி இதை வாங்குவது, இதை எந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்றாலும் நமக்கு இமெயில் மூலமாகவோ இல்லை என்றால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்கு, இது மூலமாகவோ நம்மை தொடர்பு கொண்டால் நாம் எந்த சௌகரியங்களையும் பண்ணி கொடுப்போம். அதுவும் இதெல்லாம் நிறைய மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுப்பதாக இருந்தால் அப்படியே எவ்வளவு பிரிண்டிங் காஸ்ட்டும் அந்த காஸ்ட்டுக்கே நாங்கள் இதை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நான் இதை கொண்டு லாபம் சம்பாதிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. சம்பிரதாய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். பூர்வாச்சாரிய கிரந்தங்களையும் எடுத்து பதிப்பித்துள்ளோம். சரமோபாய நிர்ணயம், அந்திமோபாய நிஷ்டை, முமுட்சுப்படி, சப்தகாதை ஆகிய 4 பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் அப்படியே உள்ளபடி பிரமாண திரட்டெல்லாம் சேர்த்து முடிந்த வரைக்கும் பதிப்பித்துள்ளோம். அதை தவிர எளிமைப்படுத்தி பல புத்தகங்களை பதிப்பித்துள்ளோம். 2மே இருக்கு. ஏன்னா சில பேர் என்ன சொல்றான்னா, பூர்வாச்சாரியர் கிரந்தங்கள்லாம் எங்களுக்கு படிச்சாலும் புரிய மாட்டேங்கிறது, அது மணிப்பிரவாளமாக இருக்கிறது, நிறைய கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்காக ஓரளவுக்கு எளிமைப்படுத்தியும் கொடுத்திருக்கோம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதுக்காக எளிமையாக இருக்கிறதையே படிச்சுட்டு இருக்கலாம்னு இருக்கக்கூடாது. பூர்வாச்சாரிய கிரந்தங்களை நாம் அவசியம் படிக்க வேண்டும். ஏன்னா இதை கொஞ்சம் படிக்க நமக்கு பழக்கம் ஏற்படும். பிறகு பூர்வாச்சாரிய கிரந்தங்களை படிக்கலாம். அப்படி பூர்வாச்சாரிய கிரந்தங்களை நிறைய பதிப்பித்துள்ளோம். எளிமைப்படுத்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய பதிப்பித்துள்ளோம். 2த்தையும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள். இதை தவிர கிண்டில் என்று அமேசான் கிண்டில், அதிலே நம்முடைய பல புத்தகங்கள் அமைந்துள்ளன. இதில் பார்த்தோம்னா ஆங்கிலத்திலே, தமிழிலே, இப்போ ஹிந்திலையும் கூட கிண்டில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் கிண்டில் புக்ஸை யூஸ் பண்ணுறாலோ, ஓவர் இஸ் யூசிங் கிண்டில் புக்ஸ், தே கேன் பர்ச்சேஸ் தீஸ் புக்ஸ் ஃப்ரம் கிண்டில் அண்ட் தே கேன் கெட் இட் டவுன்லோடட் இன் டு தேர் ஆப் அண்ட் தே கேன் ரீட் இட் கம்ஃபர்டபிளி. சிம்பிள் கெட் ஸ்ரீ வைஷ்ணவம், ஒரு ஆழ்வாஸ் ஆச்சாரியாஸ், ஆழ்வாஸ், ஓரான்வழி ஆச்சாரியாஸ், இப்படி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பல புத்தகங்களை கிண்டில் வலைத்தளத்திலே, அமேசான் கிண்டிலே பதிவேற்றம் செய்துள்ளோம். அங்கிருந்தும் இதை பெற்றுக்கொள்ளலாம். இது கிண்டில் புக்ஸு. அதே போல இ புக்ஸ். சில பேருக்கு புத்தகங்களை வாங்கி அதை வைத்து கொண்டு படிப்பதற்கு சிரமமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், அவர்களால் வாங்க முடியாமல் போகலாம். அப்படி இருப்பவர்களுக்காக நாம் பதிப்பித்திருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் இலவசமாக நம்முடைய வலைத்தளத்திலே வைத்திருக்கிறோம். இப்போ இந்த books.coil.orgலேயே மெயின் கேட்டலாகில் பார்த்தோம். நம்ம ஒரு புஸ்தகம், இப்போ சிம்பிள் கைட் டு ஸ்ரீ வைஷ்ணவங்கிறது ஒரு புஸ்தகம் பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் எளிய வழிகாட்டின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த புத்தகத்திலேயே, இந்த பக்கத்திலேயே இதை நாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இந்த drive.google.org இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணினோம்னா அந்த புத்தகத்தை அப்படியே நாம் டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு, இல்லை இவ்வளவு பண்ணுகிறார்களே, இவர்களுக்கு நம்மாலே ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், அதுபோல பலரும் கைங்கரியம் பண்ணுவதற்கு முன் வருகிறார்கள். இப்போ நாம் இப்படிப்பட்ட பல பிரச்சார முயற்சிகளை கடந்த 4-5 வருடங்களாக பண்ணி வருகிறோம்னா, அந்த புத்தகங்கள்லாம் பதிப்பித்து எம்பெருமானாருடைய சதமானோத்சவம், அதாவது சகசிரமானோத்சவம் 1000வது திருநக்ஷத்திரம் போதுதான் அந்த புத்தகங்களாக பதிப்பித்தோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ 5 வருடங்கள் ஆக போகிறது. 2017 இப்போ 2022.
இந்த 5 ஆண்டுகளிலே பல புத்தகங்களை நாங்கள் பதிப்பித்து இலவசமாக பல பேருக்கு கொடுத்திருக்கோம். பல மடங்கள்ல சமர்ப்பித்திருக்கிறோம். திருமாளிகைகள்ல சமர்ப்பித்திருக்கிறோம். பலருக்கும் அதாவது பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு பலருக்கும் இலவசமாக கொடுத்திருக்கோம் புத்தகங்களை. அப்படியெல்லாம் பண்ணுவதற்கு முக்கியமான உந்துதல், அதற்கு தூண்டுதல் எதுன்னா, புத்தகங்களை போடுங்கோள் என்று நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், ஊக்குவிக்கக்கூடியவர்கள். அவர்கள் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதற்கு பண உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முன்பும் பண்ணியிருக்கிறார்கள். புத்தகங்களை நிறைய ஒரு ரூ. 5,000 கொடுத்து இதற்கு நீங்கள் என்ன புத்தகம் உண்டோ அதை போட்டு நீங்கள் மற்றவர்கள் கொடுத்து விடுங்கள் அப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவரவர்களுடைய விருப்பம். நாங்கள் எதையுமே நிர்பந்திப்பதில்லை. அப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பண்ணலாம். நாம எப்படியுமே இந்த கைங்கரியங்களை தொடர்ந்து பண்ணி கொண்டுதான் இருக்க போகிறோம். இதிலே இந்த புத்தகங்களை விற்பதிலே வரக்கூடிய அந்த பணத்தை வைத்துக்கொண்டே மீண்டும் மீண்டும் புத்தகங்களை பதிப்பித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த கைங்கரியங்கள் தொடர்ந்து நடக்கும். யாருக்காவது ஆர்வம் இருக்கிறது, பண்ண வேண்டும் என்று இருந்தால் அவர்களும் வரலாம். எதுக்காக முக்கியமா சொல்ல வந்தேன்னா, இந்த புத்தகங்களை இலவசமாக எப்படியுமே இருக்கு நம்முடைய வலைத்தளத்துல. அந்தந்த புத்தகத்துக்குள்ளே போனோம், அந்த பேஜுக்குள்ள போனோம்னா, அந்த கூகுள் லிங்க்ல புக்குங்கிற லிங்க்ல போய் கிளிக் பண்ணினோம்னா அந்த புத்தகங்களை இலவசமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புத்தகங்களை மொத்தமாகவும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இப்போ புக்ஸ்னு இருக்கு இந்த books.koil.orgலயே. இதிலே பகவத்கீதை தொடர்பான புக்ஸ் அது ஒரு வலைத்தளத்துல இருக்கு. திவ்ய பிரபந்தங்கள் தொடர்புடைய புக்ஸ் அது ஒரு இடத்துல இருக்கு. கிரந்தங்கள், பூர்வாச்சாரிய கிரந்தங்கள், குரு பரம்பரை அந்த புக்ஸ் அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. அந்தந்த இடத்துல போய் அதை பார்த்துக்கலாம். நாம் இப்போ இங்க பார்த்தோம்னா பகவத்கீதை விஷயமான புக்ஸ்னா இந்த கீதா.கோயில்.orgல போய் அந்த வலைத்தளத்துல புக்ஸ்ல பார்க்கணும். அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கீதார்த்த சங்கிரகம், அதனுடைய இங்கிலீஷ் புக்கு, ஹிந்தி புக்கு, பகவத்கீதா சிம்பிள் எடிஷன் நாம் பதிப்பித்திருக்கக்கூடிய புத்தகம் அப்படியே இங்கே இங்கிலீஷில் இருக்குது. அதை அப்படியே பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பகவத்கீதைக்கு. இதே போல் திவ்ய பிரபந்தங்களில் இந்த வலைத்தளத்துக்கு போனால் திவ்ய பிரபந்தம் புக்ஸில் போனோம்னா நித்தியானுசந்தானம் தொடக்கமாக எல்லாமே இங்கே லிங்காக இருக்கும். அதை கிளிக் பண்ணினோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு வசதியும் இருக்குது. எல்லா புத்தகமும் எல்லாத்துக்கும் விளக்கமான விளக்க உரைகள், டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸு, காமெண்ட்ரி அது எல்லாமே இருக்குது. எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். திவ்ய பிரபந்தத்தை இப்போ திருவாய்மொழியில் பார்த்தா ஒவ்வொரு 10க்கும் ஒரு பதிகத்துக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் இங்கே அப்படியே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே பார்த்து எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ குரு பரம்பரை கிரந்தங்கள் இப்போ நாம் பார்த்தோம். இந்த சிம்பிள் கைட் டு ஸ்ரீ வைஷ்ணவ பாலபாடம், அந்திமோபாயனிஷ்டை, ஆழ்வார்கள் சரித்திரம், ஓரான்மொழி ஆச்சாரியர்கள் சரித்திரம் எல்லா புத்தகத்தையும் நாம் இங்கே இந்த வலைத்தளத்திலேருந்து எளிமையாக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஹிந்தி புத்தகமாக இருக்கட்டும், எல்லா நேபாளியில் சில புத்தகம் போட்டிருக்கோம், ஜெர்மனில் கூட சில புத்தகங்கள் போட்டிருக்கோம், மலையாளத்தில் புத்தகங்கள் போட்டிருக்கோம். சிலதான் பதிப்பில் வரல. இப்போ நேபாளியில் ஒரே ஒரு புத்தகம் பதிப்பில் வந்திருக்கு. ஆனால் அது நாம் இங்கே வெளியிடுவதில்லை. ஏன்னா இங்கே நேபாளி தெரிந்து வாங்குபவர்கள் யாரும் இல்லைங்கிறதுனால அது பண்ணுறதில்லை. இப்போ மலையாளத்திலேயும் நாங்கள் சில புத்தகங்களை போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கும் அந்த அளவுக்கு நம்மளால அங்கே ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படவில்லை. ஆனால் அந்த புத்தகங்கள் புத்தகங்களாக இருக்கின்றன. எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. அவரவர்கள் வேணுங்கிறதை போய் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நம்முடைய புத்தகங்களை பற்றிய ஒரு சின்ன விர்ச்சுவல் டூர், ஒரு அறிமுகம். அவரவர்களுக்கு சமயம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக உட்கார்ந்து நம்முடைய வலைத்தளத்திலே உள்ளே போய் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் சௌகரியமாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயமும் காட்டிடுறேன். அதான் நம்முடைய கோயில்.orgல போனோம்னா முக்கியமாக இந்த திவ்ய பிரபந்தம் வலைத்தளத்தில் சைட் மேப்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சைட் மேப்குள்ளே போனோம்னா நிறைய விஷயங்களை நாம் ஒரே இடத்துலேருந்தே பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் இதை மட்டும் காட்டி முடிச்சிடுறேன்.
இப்போ இந்த திவ்ய பிரபந்தம் கோயில்.org மெயின் பேஜ்ல போனாலே திவ்ய பிரபந்தம் சைட் மேப்னு இருக்கு. இந்த சைட் மேப்குள்ள போனோம்னா, இங்க எல்லா பிரபந்தங்களும் இதுவரைக்கும் நாம என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கோமோ, அதனுடைய மூலம், அதாவது இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலம் பிரபந்தம். இதுல இருக்கக்கூடிய லிங்க்ல கிளிக் பண்ணோம்னா, அந்த பிரபந்தத்துடைய சந்தை பேஜுக்கு போயிடும். சந்தை, வியாக்கியானம் அதெல்லாம் அங்க இருக்கும். இந்த 2வது காலம் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. அதாவது மூலம். அந்தந்த பாசுரங்களோ, ரகசிய கிரந்தம்னா அந்த ரகசிய கிரந்த மூலமோ, அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தியில என்னென்ன மொழிகள்ல போட முடியுமோ போட்டிருக்கும். இது எல்லாமே பிடிஎஃப்பா இருக்கும். அடுத்தது சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். இந்த காலம்ல இருக்கக்கூடிய லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணோம்னா, எல்லா தனியன்களா இருக்கட்டும், பாசுரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் என்னென்ன பேஜ்ல இருக்குமோ, அது இந்த லிங்க் காட்டும். அடுத்து டீட்டெயில் காமெண்ட்ரிங்கிறது நல்ல விரிவான விளக்க உரைகள். பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானங்கள் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்போம் பல மொழிகள்ல. அதெல்லாம் இந்த லிங்க்ல இருக்கும். போஸ்டர்ஸு, ரெடி நெக்கர்னஸ் பிடிஎஃப்னு இது மாதிரி நிறைய இருக்கு இதுல. இந்த சைட் மேப்பும் நீங்க அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணினீங்கன்னா, நிறைய விஷயங்களை இங்கேருந்து ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவே வந்து ஒரு சமயத்துல எல்லாருக்கும் என்னன்னா ஒரு திகைப்பா இருக்கும். இதுக்குள்ள போனா எங்க போய் எதை எடுக்கிறதுன்ட்டு. அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் டூர்லாம் பண்றது. முன்னாடி கோயில்.org மொத்த வலைத்தளத்துக்கு பண்ணினோம். அதுக்கப்புறம் சந்தை கிளாஸஸ்லாம் எப்படி போகணுங்கிறதுக்காக பண்ணோம். இப்போ அதே போல புக்ஸுக்கு பண்ணியிருக்கோம். ஆனா கொஞ்சம் அந்த வெப்சைட்குள்ள போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இந்த நம்முடைய சோசியல் மீடியா பிரசன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. Facebookல இருக்கோம், Google மெயிலிங் லிஸ்ட் இருக்கு, Twitterல இருக்கோம், Telegramல இருக்கோம், WhatsAppல இருக்கோம், YouTubeல இருக்கோம். எல்லாத்துலயும் இருக்கோம். இல்லாத இடமே கிடையாது. அதிலே எதிலே வேண்டுமானாலும் நம்மை கான்டாக்ட் பண்ணலாம். We can be contacted through WhatsApp in this number. இந்த 8220151966 இந்த நம்பர்ல நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்வது. கைங்கரியத்தில் ஈடுபடுவதுன்னா, அதன் விஷயமாக ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் நம்பரை உபயோகப்படுத்தலாம். இல்லை நம்ம koil.org@gmail.com இருக்கு. உங்களுக்கு இமெயில் அனுப்பணும்னு ஈஸியாக இருந்ததுன்னா அதில் கான்டாக்ட் பண்ணலாம். எப்படியாவது இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன். அதோட அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். We request everyone to make use of these valuable information. With that, we will stop this session. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஓகே, பல்லாண்டு சொல்லி முடிச்சுக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்விதிருக்காப்படியோம் மோடும் நோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு படி வாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படி வாசுவதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அடியன் ராமதாசன். நாளைக்கு எந்த காலக்ஷேபமும் இல்லை. நாளைக்கு ஃப்ரீ. யுகாதிங்கிறதுனால இங்கே ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால நாளைக்கு காலக்ஷேபம் வச்சுக்கல. சண்டே அன்னைக்கு சேலமில் 2 ப்ரோக்ராம் இருக்குது. 2மே லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் 10 மணி வாக்கில் இருக்கும். சாயந்தர ப்ரோக்ராம் 5 மணி வாக்கில் இருக்கும். 2 ப்ரோக்ராமே லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமையிலேருந்து வழக்கம் போல் ரொட்டீனாக காலக்ஷேபங்கள் இருக்கும். அடியன் ராமதாஸ்.